ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेनस्तत्प्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुगां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामचिन्तामणि कृष्ण चैतन्य रसविग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो भिन्नत्वं नाम नामिने। कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकै द्वापरे परिचर्यायां कलितधरिसङ्कीर्तनम्। कृष्णवर्णं दशा कृष्णं साङ्गोपाङ्गस्य पार्षदं यज्ञै संकीर्तनप्राये यजन्ति हि सुमेधसः। हरे कृष्ण. பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த கௌர பூர்ணிமாவோட வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் நம்ம நியூ இயர் சொல்லி கொண்டாடுவோம். ஆக்சுவலாக கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்து இப்போ தான் புது வருடம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இங்கே தான் தோணுது. இதுக்கு கௌராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ நிறைய மங்களகரமான ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. மகாபிரபுவோட தோன்ற நாள் 540 வருடம் பிறகு இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த பூர்ணிமா நாள் வந்து அவர் தோண்டி சந்திர கிரகணம் வந்து அதுக்கு கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப ரேர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு வந்து ஒரே நாள் வந்து ரொம்ப ரொம்ப 540 வருடங்கள் பின்னாடி தான் வந்திருக்கு இது மாதிரி. ஸோ ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி வந்து நம்ம கலந்துருக்கோம். ஆக்சுவலாக பகவத்கீதையில் சொல்கிறாங்க, பரித்ராணாய சாதுராம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, பக்தர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக, அசுரர்களை வந்து வதம் பண்ணி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக, நிலைநாட்டுறதுக்காக நான் வந்து யுகமும் நான் வந்து தோன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி நம்ம பகவான் அவதாரங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக வந்து சர்ச்சை பண்ணால் அதில் நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரோட அவதாரத்தில் வரும்போது ரொம்ப சுந்தரமாக, மதுரமாக, அப்புறம் கருணையோடு வந்தார். கிருஷ்ணரோட அவதாரத்தில் வரும்போது ரொம்ப கருணையோடு வந்தார். இப்போ நம்ம அதே மாதிரி ராம அவதாரத்தில் பார்த்தா பகவான் ராமர் வந்து ரொம்ப சுந்தரமாக இருப்பார், ஆனால் ரொம்ப வீரமாக இருப்பார். அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். பக்காவாக எல்லாமே வந்து பரிபக்குவமாக வந்து ஒரு கடைப்பிடிப்பார். முக்கியமாக ராமாவதாரத்தில் வந்து ஏகபத்னி விரதத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ஆச்சாரம் பண்ணாங்க, கடைப்பிடிச்சாங்க. அதே மாதிரி ராமராஜ்யத்தை வந்து ஒரு அரசனா ஒரு சத்திரியனா எப்படி வந்து ஆளணுன்றது வந்து அவர் காட்சி கொடுத்தாரு. அதே தான் நம்ம நாட்டில் இப்போ நவீன காலத்தில் அந்த பேரை வச்சு சம்பூர்ணமாக விருத்தமாக நடந்துட்டு இருக்காங்க. ராமராஜ்யம் நான் நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து நடந்துட்டு இருக்கு கலியுகத்தில். ஸோ ராமராக வரும்போது ராமர் வந்து பரமபுருஷ அவதாரத்தில் வந்தார். ஒரு சத்திரியனா எப்படி ராஜ்யத்தை ஆளணும், ஒரு தர்மபத்னிக்கு எப்படி நடந்துக்கணும், இதெல்லாமே நம்மளுக்கு காட்சி கொடுத்தது தான் ராம அவதாரத்தில். ஸோ ராமர் அவதாரத்தில் அங்கே இந்த ஒரு பகவத்தில் ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய முனிவர்கள் எல்லாமே ராமரோட அந்த சுந்தரமான அந்த அழகை பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு புருஷனாக வரணும்னு சொல்லி அவன் வந்து ஆவலாக கேட்கும்போது
அப்போ ராமர் சொல்கிறாரு, இந்த யுகத்தில் நான் வந்து உங்களோட ஆசை வந்து நிறைவேற்ற முடியாது, அடுத்த யுகத்தில் வரும்போது உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அடுத்த யுகத்தில் துவாபர யுகத்தில் பார்த்தா இந்த 16,108 பெண்மணிகளை வந்து ஒரு அசுரன் வந்து கடத்திட்டு போயிடுவார். கடத்திட்டு போயிடும்போது அவர் வந்து காப்பாற்றுறதுக்காக அவரை ரட்சணைக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ராமர் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி அரக்கை வந்து எங்களை இது கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படியாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரட்சணை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவன் வந்து வரப்படுத்தும் போது கிருஷ்ணரே அங்கே வந்து அந்த அரக்கனை வந்து பண்ணி வதம் பண்ணி இவங்க எல்லாரையும் வந்து சிறைசாலை வந்து விடுதலை பண்ணாங்க. அப்படி விடுதலை பண்ணும்போது இவங்கெல்லாம் கேட்டாங்க, கிருஷ்ணா எங்களுக்கு எங்கள் பிரார்த்தனைக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களை வந்து எல்லாம் எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, ஆனால் இந்த அசுரர் வந்து என்னை டச் பண்ண எங்களை பார்க்கறதுனால ஸ்பர்ஷ பண்ணதுனால எங்களை யாருமே ஏற்றிக்க மாட்டாங்க, அதனால நீங்களே எங்களுக்கு வந்து கணவனா வந்து எங்களை வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சொல்லும்போது அந்த திரேதாயுத அவதாரத்தில் அந்த முனிவர்களோட அந்த ஆசையை வந்து துவாபரத்தில் நிறைவேற்றாங்க. அவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள துவாரகா ராணியாக வந்து அவங்கள அழகு பார்த்தாரு கிருஷ்ணர். இப்படி கிருஷ்ணாவோட அவதாரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து சில கட்டளைகள் வச்சார். என்ன கட்டளைகள்னா, எனக்கு நீங்கள் பக்தராகணும், என்னை அடையணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே துறவு வாழ்க்கையை எல்லாமே வந்து துறவணும் சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்வ தர்மான் பரித்தியாஜா, எல்லா தர்மங்களும் நீங்கள் விட்டு எனக்கு சரணடைஞ்சாதான் உங்கள் பாவத்தை எல்லாமே நான் வந்து நீக்கிறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. எந்த அவதாரத்தில்? கிருஷ்ணர் அவதாரத்தில் 18 அவதாரம். ஸோ அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் போன பிறகு நம்மளை வந்து எல்லா தர்மத்தையும் வந்து அது வந்து கை விடுறதுக்கு வந்து அவ்வளோ சரளமான ஒரு சாதனை கிடையாது, ஒரு பெரிய சாதனை. அப்போ ராமர் வந்து என்ன பண்ணாரு, அப்படி கிருஷ்ணர் அப்படி சொல்லி போன பிறகு 540 வருடங்களுக்கு முன்னாடி அதே கிருஷ்ணர் வந்து பக்த அவதாரமா வந்தார், சைத்தன்ய மகாபிரபு அவதாரமா வந்தார். இது ஏன் இந்த அவதாரத்தை வந்து யாரோட பிரார்த்தனைனால இவர் வந்தார் அப்படின்னா, இதுக்கு சில காரணங்களா இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் வந்து அவரோட அசோசியேட் அத்வைதாச்சாரியா வந்து ஷாலிகிராம் சிலையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த கலியுகத்தில் அந்த நவதி பண்ணதில் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு, இப்படிப்பட்ட கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து என்னால் விடுபட முடியாது, நீங்கள் தான் பதித்த பாவனாவா வரணும், நீங்களா வந்தால் தான் இவங்களை வந்து நீங்கள் வந்து இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடலாம், இவங்களை வந்து பக்தராக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பிரார்த்தனைக்கு வந்து ஏற்றுக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு அவதாரமா வந்தார், பக்த அவதாரமா வந்தார். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணியோட அந்த பக்தி ரசாமிருதத்தை எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்காக தான் அனுபவிக்கிறதுக்காகவே வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. எப்படி ராதாராணியோட பக்தி எப்படி இருக்கும், எவ்வளோ மாதுரியமா இருக்கும், எவ்வளோ அமிர்தமா இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அதை ரசிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, யாருக்கா தெரியுமா? ரசிக்கிற ஒரு மனம் வந்து கிருஷ்ணருக்கு இருக்கு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கிருஷ்ணருக்கு வந்து எல்லாமே ரசிப்பாங்க, பக்தியை ரசிப்பாங்க, பக்தரோட சேவையை ரசிப்பாங்க. அந்த ரசிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர்லயே இருக்காது. கிருஷ்ணரோட பேர் ரொம்ப பியூட்டிஃபுல் நேம், அது ரசிக சேகரான்னு சொல்லி பேர் அவர். ஏன்னா எந்த ஒரு பக்தர் அவருக்கு தொண்டு பண்ணா அந்த வந்து ரசிப்பாங்க அவங்க. இப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல தத்துவத்தை சொன்னா, ஒரு நல்ல நம்ம ஹார்ட் டச்சிங்கா ஏதாவது ஒரு பாஸ்ட் டைம் ஸ்டோரி சொன்னா நம்ம என்ன செய்வோம், அப்படியா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ரசிக்கிறோம் இல்லையா? அந்த ரசிக்கிற அந்த தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம கிட்டேயும் இருக்கு. அதான் சைத்தன்ய மகாபிரபு தத்துவமே அதுதான். அது என்ன சொல்றாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு தத்துவம்
பகவானுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பகவானுக்கு கடல் அளவுக்கு இருக்கு. கடல் இல்லை, எல்லையே இல்லை. ஆனா அவர் நம்மளுக்கு வந்து ஒரு சிறு குணங்கள், அவங்க சர்வ குணங்களும் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து சின்ன குவான்டிட்டியில இருக்கு, சிறு அளவில் இருக்கு. அவருக்கு வந்து கடல் அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த தத்துவம் தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபு தத்துவத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்த கௌடிய சம்பிரதாயமே வந்து கடைபிடிக்குது. ஸோ இப்படி அந்த கிருஷ்ணனோட அவதாரத்தில் வந்து ரொம்ப கருணையுடையா இருந்தாரு. ஆனால் சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க, சில கட்டளைகள் போட்டாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து வரும்போது எந்த கட்டளைகளும் போடல. அதனால தான் மாயாபுரம் என்ன சொல்றாங்க, ஔதர்ய தாம் அப்படின்னு சொல்றாங்க. ஔதர்ய தாம்னா வெரி வெரி கம்பேஷனேட், ரொம்ப தயாதாட்சணம் உள்ளது. அதே நீங்க விரஜபூமியில போனா மாதுரிய தாம். நீங்க பிருந்தாவனத்துல எந்த விதமான ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது, யார் மேலேயும் விமர்சனம் பண்ணக்கூடாது. என்னடா குரங்கு எப்படி இருக்கு, என்னடா பண்ணி எப்படி இருக்கு, என்னடா இவங்களாம் எப்படி இருக்காங்க, என்னடா இவங்க வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பிச்சைக்காரங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிருந்தாவனத்தில்? அங்கே உட்காந்துருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுத்து வச்சங்க பிருந்தாவன் தாம்வாசிங்க. இப்படிலாம் எதுவுமே நம்ம வந்து அபராதம் பண்ணக்கூடாது. பிருந்தாவன் தாமத்தில் எந்த அபராதம் பண்ணாலும் அங்கே குரங்கு பிறகு வந்துடுது. குரங்கு பிறப்போ இல்லை ஏதோ ஒரு விலங்கு பிறப்பு நம்ம பிறகு நமக்கு வந்துடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் மாயாபுரில் அப்படி கிடையாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த வைப்ரேஷன்னால, அவரோட அந்த கருணையினால, பரம கருண அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க சைத்தன்ய. பரம கருணை இல்லை, பரம கருண அவதாரம். கருணையே உயர்ந்தமான கருணாமயி சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் அவர் வந்து எந்த விதமான ஆயுதமால வரல. ஏதாவது இந்த சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்களா ஆயுதம் வச்சுக்கிறது, சங்கு சக்கர கதா பத்மம், எதை பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஆயுதம் தான். என்ன ஆயுதம் அது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, சத்தமா கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, கௌரங்கா 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 கௌரங்கா, நித்யானந்தா 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 நித்யானந்தா, கௌரங்கா 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 கௌரங்கா, நித்யானந்தா நித்யானந்தா நித்யானந்தா, கௌரங்கா 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 கௌர கௌர கௌரங்கா. ஸோ ஆயுதமே இல்லாம இவங்க கூட இந்த கலியுக சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தில் கூட அவங்க வந்து அரக்கணங்கள்லாம் வதம் பண்ணாங்க. ஆனால் எந்த அரக்கனை வதம் பண்ணாங்க? நம்மளுக்குள்ளேயே இருக்கிற அந்த அரக்கனோட குணங்களை வந்து வதம் பண்றதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து தோன்றாங்க. நம்மளுக்குள்ளேயே நிறைய அரக்கனோட குணங்களும் இருக்கு, தெய்வ குணங்களும் இருக்கு. இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கிட்ட அரக்க குணம் இல்லை? இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம எல்லாமே கட்டுண்ட ஆத்மாக்கள் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சிறந்த பக்தன், நான் பெரிய வைஷ்ணவர், நான் தூய்மையான பக்தர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதான் பகவான் அப்ப சொல்றார் கிருஷ்ணர், யார் வந்து நான் தூய்மையான பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அவர் பக்தரே கிடையாது. என்னோட பக்தர்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? தாசானு 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 தாசா. ஸோ என்னோட பக்தர்களுக்கு வந்து தாசனாகணும். அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் வந்து உனக்கு ஏதாவது வரம் கேட்டா, வரம் வேணுமா சொல்லி கேட்கும்போது, எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் என்னோட குருவை போய் நான் வந்து சரணடையினேன், அவருக்கு சரணடைஞ்சு அவரோட கண்ணை வாங்கி அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால மகாபிரபு வந்து எந்த ஆயுதமாலையும் வரல. ஒரே ஒரு ஆயுதம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த ஹரிநாமத்தை ஆயுதத்தை வச்சே எல்லாரையும் மாத்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து நிறைய பேர் கேட்குறாரு, ஏன் சைத்தன்ய மகாபிரபு வெளிநாட்டுக்கு போகல, இந்த ஹரிநாமத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது பதில் இருக்கா உங்கள்கிட்ட? ஏதாவது சைத்தன்ய மகாபிரபு ஏன் வெளிநாட்டுக்கு போகல?
வெளிநாட்டுக்கு போய் ஏன் ஹரிநாமத்தை கொடுக்கல? சவுத் இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, நம்ம தட்சிண தேசத்துக்கு வந்தாங்க, இங்கெல்லாம் நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க, சங்கீர்த்தன சமூகமாக வந்தாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரமே பண்ணல. பிரபு அப்போ ஃப்ளைட் கிடையாதுன்றாரு. அவருக்கு ஃப்ளைட் தேவை இல்லையா? புண்ணிய பூமி பிரபு, இது புண்ணிய பூமி. ஓகே, இது புண்ணிய பூமி. அங்கே புண்ணிய பூமி இல்லை. ஓ, அதனால போல. ஓகே, வெரி குட். ஓகே. ஸோ முக்கியமான காரணம் சைத்தன்ய மகாபிரபு என்ன, அதுக்கு ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புகழ் எனக்கு வேண்டாம், என்னோட பக்தர்கள் வேணும். என்னோட பக்தர்களுக்கு அந்த புகழ் வரட்டும் சொல்லி பக்தர்கள் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போவே அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சேனாதிபதி ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் வந்து வெளிநாட்டில் இந்த ஹரிநாமத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி அப்போவே அவர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த வாய்ப்பை வந்து யாருக்கு விட்டு கொடுத்தாங்க? சுவாமி மகாராஜ், ஸ்ரீல பிரபுபாதர், இவங்க எல்லாருக்குமே விட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அதனால் பக்தர்கள் வந்து அந்த இப்போது ராமாயணத்தில் கூட நம்ம பார்த்தா, ராமர் லக்ஷ்மணன் வந்து போரில் அவர் என்ன மைக்கம் போட்டு விழுந்துட்டார். இதெல்லாம் வந்து அவரால் முடியாதுன்றது ஒன்றும் இல்லை. அப்போ ஹனுமான் போய் சஞ்சீவனி இது கொண்டு வந்தார், மருத்துவம் கொண்டு வந்தார். இதெல்லாம் இவங்களால முடியாது அப்படின்றது கிடையாது. ஹனுமானுக்கு அந்த பேர் வரட்டும், அந்த வாய்ப்பு மட்டும் இல்லை, அவர் அந்த பேர், அந்த புகழ் அவருக்கு வரட்டும். என் பக்தர்கள் வந்து புகழணும், எனக்கு அந்த புகழ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற விட்டு கொடுக்குற மனோபாவம் பாருங்க. பகவானுக்கே அந்த விட்டு கொடுக்குற மனோபாவம் இருக்கு. ஆனால் நம்ம மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். நான் தான் பண்ணணும், நான் தான் செய்யணும். அது எப்படி நீங்கள் வந்துடலாம்? அது யார் உங்களுக்கு சொன்னாங்க? ஸோ இந்த பக்தர்களுக்குள்ள இதெல்லாமே வந்து நம்ம என்ன செய்யணும்? அங்கங்கே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நான் ஒரு தோட்டமாளி, என்னால் எல்லா இடத்துலையும் தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த செடியை வந்து நீங்கள் வளர்த்தும் போது, விதையை போட்டு வளர்த்தும் போது என்ன ஆகும்? சில கிளைகள் எல்லாமே பக்கத்தில் வந்து அன்வான்ட் திங்ஸ் அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு தேவையில்லாத இதெல்லாமே நம்ம இதயத்தில் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அதெல்லாமே என்ன செய்யணும்? நம்ம அடிக்கடி அன்னைக்கு தோட்டமாளி கட் பண்ணுற மாதிரி அதுக்கு அதை கட் பண்ணிடணும். எது வந்து ப்ரொடக்டிவாக இல்லையோ, எது சாதகமாக இல்லையோ பக்திக்கு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம அங்கங்கே கட் பண்ணிடணும். அதான் நீங்கள் சைத்தன்ய சரிதாமிரத்தை நம்ம படித்தா ரொம்ப அருமையான ஒரு மாதுரியமான ஒரு காவியம் அது. அதில் எல்லாமே பக்தரோட சம்பந்தம் எப்படி இருக்கணும், ஒருத்தர் வந்து எப்படி அந்யோன்யமாக வந்து சேவை செய்யணும், அந்த பணிவுன்றது என்னன்றது வந்து அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது. இந்த பணிவுன்ற மனோபாவம் எப்படி இருக்கணும்? நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னோட பக்தர்களோட துணியெல்லாம் தவிச்சிட்டு நீட்டாக கபோர்டில் மடக்கி வைக்கிறாங்க. அவரே நீட்டாக மடக்கி வைக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கு அமூல்யமான சேவையெல்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய சைத்தன்ய சரிதாமிரத லீலைகள் நீங்கள் படித்தாவே தெரியும். ஒரு உண்மையான பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு உண்மையான கோயில் அதிகாரி எப்படி இருக்கணும், எந்த விதமான செல்ஃப்லெஸ் சர்வீஸ், எந்த விதமான சுயநிலம் இல்லாம சேவை செய்யறது தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி. அதாவது பெண்களை பார்த்தா கூட ஒரு அந்த அளவுக்கு ஒரு 10 மீட்டர், ஒரு 5 மீட்டர் தூரமாக தான் அவங்க வந்து ஒபேசன்ஸ் பண்ணணும், கிட்ட கூட வரக்கூடாது, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு சன்னியாசின்னு அப்படி இருக்கணுன்றது காமிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அதனால கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா பாருங்க, நீங்கள் குப்ஜா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நீங்கள் பார்க்கலாம். துவாரகாக்கு கம்சனுக்கு வந்து அவர் வந்து சந்தனம் அரைக்கிறவங்க, சந்தனம் அரைச்சி அவருக்கு வந்து அப்ளை பண்ணுறவர். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் குப்ஜானா எப்படி ஹன்ச் பேக், கூனி அம்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. கூனி தானே சொல்கிறீங்க? அந்த கூனி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ண பலராமனை பார்த்த உடனே அந்த குப்ஜாக்கு வந்து உடனே அவர் வந்து மோட்சத்தை கொடுத்துட்றாரு கிருஷ்ணர். அவங்கள பார்த்தாவே இவ வந்து அழகு இல்லை, எல்லாரும் வந்து அவங்கள வந்து கேலி பண்ணுவாங்க. அவரை வந்து சும்மா அவரோட இது லோட்டஸ் ஃபீட்டால அவரோட பாதத்தினால அப்படி ஸ்பர்ஷ பண்ணுறாங்க பாருங்க. அவர் அழகான மகாராணியா வந்து யுவராணியா வந்து அவர் அப்படியே ஸ்டடியாகி தோண்டிடுவார் அவருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னா, அவர் ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண பகவான் கி ஜெய், ஸ்ரீ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். ஸோ சூர்பனகா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூர்பனகி ராமாயணத்தில், அந்த ராமாயணத்தில் லக்ஷ்மணனை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்? ராமர் கிட்ட அனுப்புறான். ராமர் என்ன பண்ணுறாரு? லக்ஷ்மணன் அனுப்புறாரு. இப்படி மாற்றி அனுப்புறதுக்குள்ள அவர் கோவம் வந்துச்சு சூர்பனகி.
ஸோ சூர்பனிக்கு வந்து ஒரு அரக்கி. ஸோ லக்ஷ்மணனை வந்து ஏதோ தாக்குறதுக்காக போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, தன்னோட மூக்கை அறுத்தி அப்படி தூக்கி போட்டாங்க. அது தூக்கி போட்ட இடம் தான் என்ன பேர் இப்போ தெரியுமா யாருக்காது? நாசிக். நாஸ் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து மூக்கு. அது தூக்கு போட்ட இடம் தான் நாசிக்கான்னு சொல்லி பேர் வந்து. அந்த சூர்பனிக்கு லக்ஷ்மணனை திருமணம் பண்ணுன்ற ஒரு ஆசை இருந்ததுனால என்ன பண்ணாங்க, கிருஷ்ண அவதாரத்தில் அவன் என்ன பண்ணா, குப்ஜாவா வந்தார். குப்ஜாவா வந்து தன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுறார். இப்படி ஒரு அவதாரத்திலும் வெவ்வேறு குணங்களை வந்து பகவான் பண்ணார். வெவ்வேறு பாவத்தில் வெவ்வேறு பக்தரோட ஆசையினால நிறைவேற்றுறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வேற வேற அவதாரத்தில் எடுக்கிறார். ஸோ இப்படி கிருஷ்ணனோட இதில் பார்த்தா ராசலீலா. ஸோ 16,108 மனைவியில் வந்து இங்கே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து பொய் சொல்றது ஜாஸ்தி, ப்ராப்பராக இருக்கிறது இல்லை, அவரு சரியா இருக்கிறது இல்லை, அடிக்கடி வந்து சண்டை விட்டுட்டு இது வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே வந்து ஒரு அப்போகம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணனோட லீலைகளை வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து நல்ல கிருஷ்ணன் வந்து ரசிக்கணும். அவர் லீலைகள் பண்ற அவருக்கு அதுதான் லீலா புருஷான்னு சொல்லி பேர். அவருக்கு என்ன புருஷா? லீலா புருஷா. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட முக்கியமான உத்தேசம் நோக்கம் என்னன்னா, பகவானோட நாமத்தை கொடுக்கணும், ஹரிநாமத்தை கொடுக்கணும், பக்தர்கள் ஆக்கணும். அதே மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா அந்த அரக்கனோட குணங்கள் எல்லாமே போக வைக்கணும். அதனாலதான் அவர் ஆயுதம் இல்லாமையே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து பரம கருணா. கிருஷ்ணர் வந்து கருணாமயி அப்படின்னா இவர் பரம கருணா. ஸோ முக்கியமாக இங்கே என்ன பண்ணாருன்னா, ராதாராணியோட அந்த மதுரமான பிரேமத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணாரு, அந்த மகாபிரபுவோட அவதாரத்தை எடுத்தார். அதனால தான் கௌரங்கா அப்படின்னா ராதா கிருஷ்ண கலையகா ஏகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணரும் ராதாரும் ஒன்று தான், ஆனால் 2 தேகங்களா வராங்க, 2 உடலா வராங்க. கிருஷ்ணரா தேக, ராதாராணியா 2 தேகங்களா வராங்க. ராதாராணி வந்து கிருஷ்ணனோட ஹ்லாதினி சக்தி. ஹ்லாதினி அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்குறவங்க. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் நம்ம வந்து அவர் தோண்டும் போதே என்ன பண்ணாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அவர் சின்ன குழந்தையா பிறப்பு எடுக்கும் போதே என்ன பண்ணாரு, அழ ஆரம்பிச்சிட்டார். ஓவரா அழுந்துட்டு ஸோ அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாரு, அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்க, இப்படி இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் இந்த குழந்தைன்னு சொல்லி என்ன பண்ணாரு, என்னென்ன முயற்சி பண்ணாங்க சமாதானப்படுத்துறதுக்காக. ஆனால் அது சமாதானப்படுத்தல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாமத்தை சொல்ல சொல்ல அவங்க அழுது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ மறுபடியும் அவங்க வந்து அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஸ்டாப் பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு ஆள ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த கோலத்துல என்ன பண்ணாங்க, எல்லாரோட வாயிலையும் என்ன பண்ணாரு, பகவானோட நாமத்தை வந்து சொல்ல வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பொறுக்கும் போது, அந்த பௌர்ணமி நாள் பொறுக்கும் போதே அங்க எல்லா பக்தர்களும் சேர்ந்துட்டாங்க. எல்லா பக்தர்களும் சேர்ந்துட்டு அந்த கிரகணத்தினால என்ன பண்ணாங்க, ஹரிபோல் ஹரிபோல் ஹரி 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 போல் ஹரி 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 போல் 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 ஹரி 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 போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி 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 போல். ஸோ எல்லாமே ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மகாபிரபு தோன்ற சமயத்தில். ஸோ இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஸ்ருணோ ஸ்ருணோ நித்யானந்தா ஸ்ருணோ ஸ்ருணோ ஹரிதாஸ் இவங்க 2 பேரும் அனுப்பிச்சிட்டு ஒரு வீட்டுக்கும் நீங்க போய் ஹரிநாமத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண பகவான் கி, ஸ்ரீ 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 சைத்தன்ய மகாபிரபு கி, ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி நரசிம்மதே பகவான் கி, கோபேஸ்வர மகாதேவ் கி, யோகமயா की, अनंत कोटि वैष्णव वृंद की, महाप्रभु अभिनव से महामहोत्सव की, जय श्री कृष्ण गौर प्रेमानंदे।
ಬ್ರಹ್ಮ ಸಮೇತ ಬ್ರಹ್ಮ ಸಮೇತ ಶಂಕು ಮಹತ್ವ ಮೈಕ್ ಬೇಡವಾ ಎಲ್ಲ ಮೈಕ್ ईश्वरः परमः कृष्णः सच्चिदानन्दविग्रहः
Amen.